சகோதர சகோதரிகளே, இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுவை நோக்கிய பயணம் சீராக ஒழுங்காக அமைய வேண்டுமென்றால் ஒரே வழி தௌஹீதை நாம் சரியாக புரிந்து கொள்வது என்பதுதான். தௌஹீத் என்றால் என்ன? இப்போ தௌஹீதை புரிய வேண்டுமென்றால் தௌஹீத் என்றால் என்ன என்று கேட்டால், மிக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹுவை சரியாக புரிந்து கொள்வது தான் தௌஹீத். அல்லாஹுவை சரியாக புரிந்து கொள்வது தான் தௌஹீத். இப்போ அல்லாஹுவை சரியாக புரியாத காரணத்தினால்தான் அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைத்தார்கள். அல்லாஹுவை சரியாக புரியாதனால்தான் பாவச் செயல்களில் ஈடுபட்டார்கள். எனவே அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி, அவர்கள் அல்லாஹுவை மதிக்க வேண்டிய சரியான முறையில் மதிக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்போ அந்த காலத்தில் இருந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹுவை மதிக்க வேண்டிய சரியான முறையில் மதிக்கவில்லை. அல்லாஹ் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் இல்லை என்று அவர்கள் சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முதல் பிறந்தவர், அது சாதாரணமாக தெரிந்த விஷயம். அவருடைய பெயர் என்ன? அப்துல்லா. அல்லாஹுடைய அப்து என்று தான் பெயர் வைத்தார்கள். காபத்துல்லாவை ஆப்ரஹாவுடைய படை அடிக்க வந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் என்ன சொன்னார்? என்னுடைய ஒட்டகங்களை எனக்கு கொடுத்து விடுங்கள். வ இன்னலில் கஅபத்தி ரப்பன் லயஹ்மீஹா, காபாவுக்கு ஒரு ரப் இருக்கிறான், அவன் அதை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள். குர்ஆனில் நிறைய இடங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் லயகூலுன்னல்லாஹ், வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று நபியே நீ அவர்களிடம் கேட்டால், அவர்கள் என்று சொல்வது மக்காவில் இருந்து அபூ ஜஹல், அபூ லஹப், உத்துபா, உமையா போன்ற முஷ்ரிக்குகள் குஃபார்களிடம் நீ வானங்களை பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்பார்கள். வானத்திலிருந்து மழையை பொழிய செய்வது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்பார்கள். உங்களுக்கு ரிஸ்க் தருவது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்பார்கள். ஆனால் அவர்கள் வமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி, அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பினார்கள். அல்லாஹுவை சரியான முறையில் மதிக்கவில்லை. அல்லாஹுவை சரியான முறையில் மதிக்காததற்கு காரணம் அல்லாஹுவை அவர்களுக்கு தெரியாது. அல்லாஹுவை தெரியப்படுத்துவது தான் நபியுடைய முதல் பணியாக இருந்தது, அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், நம்மில் எத்தனை பேருக்கு அல்லாஹுவை தெரியும்? யோசிப்போம், பதில் சொல்லுவோம். உடனே எனக்கு தெரியும் என்று எல்லோரும் சொல்வதில்லை. இந்த கேள்வி நம்மிடம் கேட்கப்பட்டால் நாம் யாருமே எனக்கு என்னுடைய ரப்பை தெரியும் என்று வரமாட்டோம். ஏனென்றால் ஒன்றை ஒருவர் தனக்கு தெரியும் என்று சொன்னால் அது பற்றிய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். ஒருவரிடத்தில் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் உள்ள ஒரு ப்ரோக்ராமை பற்றி தெரியுமா என்று கேட்டால் ஆம் என்று சொல்கிறார் என்றால், அப்படின்னா என்ன என்று கேட்டால் பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்லாமல் எனக்கு தெரியும் என்று சொல்வது ஒரு நொலேஜ் அல்லது. அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போ உண்மையில் நம்மில் நிறைய பேருக்கு அல்லாஹுவை தெரியாது. அல்லாஹுவை தெரியாத காரணத்தினால்தான் நம்மில் நம்முடைய சமுதாயத்தில் சிலர் அல்லாஹுவிடத்தில் கேட்க வேண்டிய விஷயங்களை அல்லாஹுடைய அடியார்களிடத்தில் போய் கேட்கிறார்கள். என்ன, அவங்களுக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ்வை தெரியல. இந்த அவுலியாக்களை, நல்லடியார்களை, இறை நேசர்களை அவர்கள் புரிந்து கொண்ட அளவுக்கு அல்லாஹுவை புரியவில்லை. எனவே அவர்களிடம் போய் துவா கேட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ நான் இத்தாலியிலே கவனித்தேன். சகோதரர்கள் சொல்வார்கள், இந்த இடத்துல மெதுவாக போங்க, கேமரா இருக்கி என்று சொல்வார்கள். டிரைவிங் பண்ணும்போது கேமரா இருக்கிறது, கவனமாக போங்கள், மெதுவாக போங்கள் என்று சொல்கிறார்கள், கைட் பண்ணுறாங்க. அப்போ அவர்களுடைய டிரைவிங்கில் ஒரு டிசிப்ளின் வருகிறது. இந்த டிரைவிங்கில் டிசிப்ளின் வருவதற்கு காரணம் அந்த ரோடுகளிலே பொருத்தப்பட்டிருக்கிற கேமரா. அந்த கேமரா பார்க்கிறது, அது ஃப்ளாஷ் பண்ணும், ஃபைன் வரும், நம்புகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறதா இல்லையா? ஏற்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வை பசீர் என்று சொல்லுகிறோம். பசீர் என்றால் என்ன? பார்ப்பவன். ஆனால் அல்லாஹுடைய விஷயத்தில் டிசிப்ளின் கிடையாது. அல்லாஹ் சமீ என்று சொல்கிறோம். சமீ என்றால் என்ன?
கேட்பவன். இப்போ ஒரு இடத்துல இப்போ நான் பேசி கொண்டிருக்கிறேன், சுப்ஹானல்லாஹ், நீங்கள் யாருமே யாருடனும் பேசாமல் அப்படியே உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு டிசிப்ளின். ஏனென்றால் முன்னால் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார், அவர் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். எனவே இந்த இடத்தில் நமக்கிடையில் பேசிக்கொள்வது என்பது டிசிப்ளின் கிடையாது. நம்மளோட மனம் சொல்லுகிறது, நம்ம அதை பின்பற்றுகிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா சமீ என்று தன்னை சொல்லிவிட்டு, நீ புறம் பேசாதே, பொய் பேசாதே, அவதூறு பேசாதே என்று சொல்கிறான். நமக்கு நத்திங், நம்மளோட பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறோம். ரைட். அதே போல அல் அலீம், அல்லாஹுடைய ஒரு மிக முக்கியமான பெயர். அலீம் என்றால் எல்லாவற்றையும் நன்கறிந்தவன். எந்த அளவுக்கு நன்கறிந்தவன்? யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துஃபி ஸுதூர். உங்களுடைய கண்களால் நீங்கள் சும்மா அப்படி சாடை செய்தாலும் அல்லாஹ் அறிவான். உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் அறிவான். இன்னும் அதை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லுகிறான், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும், எந்த மரம், எந்த மரமாக இருந்தாலும், எந்த காடு, எந்த காடாக இருந்தாலும், எந்த மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹுடைய அறிவுக்கு எட்டாமல் அந்த இலை விழாது. சுப்ஹானல்லாஹ். இப்படியாக அல்லாஹ் அவனை பற்றி சொல்லுகிறான். நமக்கு அது ஒரு பொருட்டே இல்லை. நம்முடைய பெற்றோர் அறிவார்கள், நம்முடைய பிள்ளைகள் அறிவார்கள், நம்முடைய பாஸ் அறிவார், நம்முடைய டீச்சர் அறிவார், கணவன் அறிவார், மனைவி அறிந்து கொள்வாள் என்று வரும்போது டிசிப்ளின் வருகிறது. அல்லாஹ் அறிவான் என்கிற போது டிசிப்ளின் கிடையாது. இப்போ பிரச்சனை எங்கே என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். அல்லாஹ்வை நம்ம சும்மா சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அதிலும் நமக்கு தரப்படுகிற ஒரு தர்பியா என்னென்றால், அல்லாஹ்வை பயப்படுங்கள். அல்லாஹ்வை சின்ன வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பயிற்சி, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கொத்துபாவில் ஹத்தீப் மிம்பருக்கு என்ன சொல்லுவார்? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு பெற்றோர் தர்பியா கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்வை பயந்து கொள்ள. பொய் சொன்னால் அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் நரகத்தில் போடுவான், பொய் சொல்லாதீங்க. கணவன் மனைவியிட்ட சொல்ல அல்லாஹ் பயந்து கொள், மனைவி கணவன்கிட்ட சொல்ல அல்லாஹ் பயந்து கொள், டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுது அல்லாஹ் பயந்து கொள். பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் என்பது மட்டும் சொல்லப்படுகிறதே தவிர அல்லாஹ் மீது அன்பு வையுங்கள் என்பது சொல்லப்படவில்லை. அல்லாஹ் தண்டிப்பவன் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் இரக்கமுள்ளவன் என்பது நம்முடைய உள்ளங்களில் பதியவில்லை. அல்லாஹ் இரக்கமுள்ளவன் சாதாரணமாக அல்ல. அல்லாஹுடைய இரண்டு பெரிய பெயர்கள், முக்கியமான பெயர்கள், அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற பெயர்கள். இந்த அர் ரஹ்மான் என்கிற பெயரை குர்ஆனில் 57 இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார். அர் ரஹீம் என்கிற பெயரை 114 இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அல்லாஹுடைய ரஹ்மத் விசாலமானது. இப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றி தெரிந்தால், அல்லாஹுடைய இல்மை பற்றி தெரிந்தால், அல்லாஹுடைய குத்ரத் என்கிற வல்லமையையும் ஆற்றலையும் பற்றி தெரிந்தால் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை புரிந்தார்கள். சுப்ஹானல்லாஹ் சொன்ன வார்த்தை சின்ன ஒரு வார்த்தை, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அவ்வளவுதான். ஆனால் அந்த வார்த்தையின் விளைவு, பாதிப்பு, நெருப்பு குளிராகவும் பாதுகாப்பாகவும் மாறியது. இது கதையல்ல, புராணம் அல்ல, அல்லது சம்பவம் அல்ல, இது உண்மையாக நடந்த வரலாறு. குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. நமக்கு இதை நம்ப முடியலை. இதே ஸ்டைலில் வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து பயங்காட்டுகிறார்கள். இன்னன்னாஸ கத் ஜமஉ லகும் ஃபக்ஷௌஹும். மனிதர்கள், அதாவது எதிரிகள் உங்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து விட்டார்கள், நீங்கள் அவர்களை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை புரிந்தார்கள். ஃபிரௌன் அவர்களை கொலை செய்வதற்காக துரத்தி கொண்டு வருகிறான். அந்த நேரத்தில் கடல் வருகிறது, கடல் குறுக்கே நிற்கிறது. பின்னால் ஃபிரௌன் கோபத்தோடு தன்னுடைய இராணுவத்தை கூட்டிக் கொண்டு வருகிறான். கூட இருந்த பலவீனமான மக்கள் சொன்னார்கள், இன்னால முதரகூன், மூசாவை வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹுவை சரியாக புரிந்து கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா, நான் மாட்டவில்லை, இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், என்னோடு என்னுடைய ரப் இருக்கிறான், அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான் என்று சொன்னார்கள். உடனே அல்லாஹ் சொன்னான்,
மூசாவினுடைய கையில் இருக்கிற தடியினால் கடலில் அடி என்றான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, தவக்குல் வைத்தவர்களாக அடித்தார்கள். ஃபன்ஃபலகல் பஹர், கடல் பிளந்து அந்த கடலுக்குள் மலைகள் போன்று அல்லாஹு தஆலா வழிகளை ஏற்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். இப்போ அல்லாஹ்வை ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் எந்த ஒரு கஷ்டமான நிலையிலும் அவன் என்னுடைய ரப் இருக்கிறான் என்பதில் உறுதியாக இருப்பான். இன்று பேச்சளவில் மட்டும்தான் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து என்னிடம் முறைப்படும் போது நான் சொல்லுகிறேன், அல்லாஹ் இருக்கிறான், கைவிட மாட்டான், பொறுமையாக இருங்கள் என்று சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டால் நிலை குலைந்து விடுகிறேன், தடுமாறுகிறேன், ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், டிப்ரெஷன் ஆகிறேன், டாக்டர்களை தேடுகிறேன், மருந்து மாத்திரைகளை உட்கொள்கிறேன், தூக்கமில்லாமல் தடுமாறுகிறேன். அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணும் போது மட்டும் என்னோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பு என்று சொல்கிறோம். என்னால் நம்ப முடியவில்லை என்றால் நம் எல்லோருடைய பிரச்சனையும் இதுதான். தௌஹீத் தெரியவில்லை, தௌஹீத் சரியாக பேசப்படவும் இல்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறும் அவர்களுடைய குடும்பத்தின் வரலாறும் இந்த தௌஹீதை அவர்கள் புரிந்து கொண்டதற்கு அற்புதமான ஆதாரங்களாகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய நீண்ட வரலாறு, அந்த வரலாறு நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த இடத்திற்கு தேவையானதை மாத்திரம் சொல்கிறேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜரையும் குழந்தை கைக்குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவுக்கு கொண்டு போய், மனித சஞ்சாரமே இல்லாத, மனிதர்கள் யாரும் இல்லை, வெறும் ஒரு பள்ளத்தாக்கு, தண்ணீர் கிடையாது, பழந்தரக்கூடிய மரங்கள் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் 2 பேரையும் வைக்கிறார்கள். கொஞ்சம் பேரிச்சம்பழம் உணவு கொஞ்சம் இருக்கிறது. அந்த உணவு ஒரு 2 நாட்களுக்கு அல்லது 3 நாட்களுக்கு போதுமான அளவு இருக்கிறது. கொண்டு போய் ஒரு தாயையும் ஒரு பெண்ணையும், இதுவும் கற்பனை அல்ல, புகாரியில் வருகிற ஹதீஸ் இது, ஒரு தாயையும் ஒரு பெண்ணையும் ஒரு கைக்குழந்தையையும் வைத்து விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்புகிறார்கள். திரும்புகிறான்னா அங்கேருந்து வெளியாகிறாங்க. ஹாஜர் வந்து கேட்கிறார்கள், எங்கே போகிறீர்கள்? அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பலஸ்தீனத்திற்கு போகிறேன். மக்காவில் எங்களை விட்டு விட்டு பலஸ்தீனத்திற்கு போகிறீர்கள். எப்படி ஒரு பெண் இதை எடுத்துக்கொள்வார்? அந்த பெண்ணுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க வேண்டும்? கொஞ்சம் யோசிங்க. இப்போ நீங்கள் இங்கே ஃபேமிலியை விட்டுட்டு ஒரு பச்சிளம் குழந்தையோடு மனைவியை விட்டுட்டு நீங்கள் ஊருக்கு போகிறதாக இருந்தால் கூட மனைவி பொறுக்க மாட்டாங்க. சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, இது ஃபுல்லாக ஊர் மக்கள் இருக்கு, தெரிஞ்சவங்க இருக்கு, ரிலேட்டிவ்ஸ் இருக்கு. அங்கே யாருமே இல்லை, கூப்பிட்டால் கூட உதவிக்கு வருவதற்கு யாரும் இல்லை. அந்த இடத்திலே விட்டு விட்டு போகிற போது ஹாஜர் தௌஹீதை புரிந்து கொண்ட காரணத்தினால் வந்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் பலஸ்தீனத்திற்கு எங்களை விட்டு விட்டு போகிறீர்களே, அல்லாஹு அமரக பிஹாதா, இவ்வாறு செய்யுமாறு அல்லாஹ் தான் உங்களுக்கு உத்தரவிட்டானா என்று கேட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிதானமாக அமைதியாக சொன்னார்கள், ஆம், அல்லாஹுடைய உத்தரவு இது. சுப்ஹானல்லாஹ். அந்த பெண்மணியினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இதன் லன் யுதையானா, அல்லாஹ் உங்களை போகச் சொன்னால் அல்லாஹ் எங்களை கைவிடவே மாட்டான். சுப்ஹானல்லாஹ். இது வராது. இப்போ நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் இந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருவது அரிது. இல்லா மன் ரஹிம ரப்பி, அல்லாஹ் நாடிய, அல்லாஹுவை புரிந்து கொண்ட சில மக்களிடம் இந்த நிலைப்பாடு இருக்கும். பெரும்பாலானவர்கள் நிலை குலைவதை பார்க்கிறோம். அதனால தான் இன்றைக்கு ஸ்ட்ரெஸ் என்றோம், டிப்ரெஷன் என்றோம், கவுன்சிலிங் என்று சொல்கிறோம், சைக்காட்ரிஸ்ட் என்று சொல்கிறோம், ஒரு பக்கம் சைக்கோதெரபிஸ்ட் என்கிறோம், மருந்து மாத்திரைகள் என்று அலைகிறோம். இன்னும் கொஞ்சம் பேர் மூட நம்பிக்கைகளின் பக்கம் போய்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நிம்மதி இல்லை. அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொண்டால் துஆ கேட்கிற போது அவனுடைய உள்ளம் நம்பும், நான் என்னுடைய மனுவை கொடுப்பது குன் என்றால் எல்லாமே நடத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ரப்பிடம். அவன் குன் என்றால் ஆகு என்றால் எல்லாம் ஆகும். எனவே அந்த அல்லாஹ்விடத்தில் என்னுடைய கைகளை உயர்த்தி இருக்கிறேன், அந்த அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு துஆ கேட்பார், மனம் அமைதி அடையும். முடியதில்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வை புரியவில்லை என்பது அர்த்தமாகும். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடைக்கும் போது வயது எத்தனை தெரியுமா? 86. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக பிறக்கும் போது
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயது 86. அந்த முதுமையில் கிடைத்த காரணம் தவக்குல். அந்த குழந்தையை இப்போ பலஸ்தீனுக்கு போனவர்கள் இடையிடையே வந்து பார்க்கிறார்கள். மனைவியையும் குழந்தையும் வந்து பார்த்துவிட்டு போவார்கள். இப்படி வந்து பார்த்துவிட்டு போனவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து மகனிடம் சொல்லுகிறார்கள், யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அத்பஹுக், என்னுடைய செல்ல மகனே, உன்னை அறுப்பதற்கு அல்லாஹ் எனக்கு வஹி அறிவித்திருக்கிறார். இப்போ 86 வயதுக்கு பிறகு கிடைத்த குழந்தையை அறுக்கச் சொல்கிறான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாறி ஒரு கேள்வி கேட்கவில்லை, மனதில் ஒரு தடுமாற்றம் வரவில்லை. யா அல்லாஹ், உயிர்களை கொல்லக்கூடாது என்று நீ ஏற்கனவே சொல்லி இருக்கிறாய், மனித உயிர், ஏன் என்னுடைய மகனை அறுக்கச் சொல்லுகிறாய் என்று ஒரு வார்த்தை கேட்கவும் இல்லை, மனம் தடுமாறவும் இல்லை. மகனிடம் சொன்னார்கள், மகனே, உன்னை அறுக்குமாறு அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான், என்ன சொல்லுகிறாய்? மகன் சொல்லுகிறார்கள், யா அபத்தி ஃபஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். என்னுடைய அருமை மகனே, என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நான் பொறுமையோடு இருப்பேன். இப்போ அல்லாஹ் சொல்லிவிட்டால் ஏன் எதற்கு என்ற கேள்வி அல்லாஹை புரிந்து கொண்ட ஒரு மனிதனுக்கு வராது. இதை ஒரு பேசிக்காக கொள்ளுங்கள். குர்ஆனிலிருந்து ஒரு செய்தியை சொன்னதுக்கு பிறகு அப்படி இருக்கிறதே, இப்படி இருக்கிறதே, அப்படி சொன்னார்களே, இப்படி சொன்னார்களே, ஹதீஸிலிருந்து புகாரியிலிருந்து காட்டினதுக்கு பிறகு இல்லை, நாங்கள் இப்படித்தானே செய்து கொண்டு வந்தோம், எங்களுடைய மூதாதையர்கள் இப்படித்தானே செய்தார்கள், இதை எப்படி நம்ம எடுத்து நடப்பது என்று ஒருவருக்கு மனதில் சங்கடம் வருகிறது என்றால், அந்த ஹதீஸுக்கு கட்டுப்படுவதற்கும், அந்த ஹதீஸை மதிப்பதற்கும், அந்த சுன்னாவை எடுத்து நடப்பதற்கும் மனதில் ஒரு சங்கடம் வருகிறது என்றால், இந்த மனிதர் புரிந்து கொள்ள வேண்டும், நான் இன்னும் தௌஹீதை சரியாக புரியவில்லை என்று. எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்ப வரலாறு நமக்கு தருகிற மிக முக்கியமான பாடம் இந்த தௌஹீத். அல்லாஹுவை சரியாக புரிந்து கொள்ளுதல். அல்லாஹுவை சரியாக புரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் எந்த மன சங்கடமும் இல்லாமல் அல்லாஹுக்கு கட்டுப்பட முடியும், அல்லாஹுக்கு பொருத்தமாக வாழ முடியும். அப்படி அல்லாஹுவை புரிந்து கொண்டு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து அல்லாஹு மீது தவக்குல் வைத்தால் அல்லாஹு தஆலா அவரை கைவிடவே மாட்டான். அல்லாஹுடைய உதவி எல்லா பக்கங்களிலும் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்ப வரலாறு சொல்கிற மிக முக்கியமான பாடமாகும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து பூரணமான படிப்பினையை பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.